தாவீதின் குடும்பம். தீருவின் ராஜாவாகிய ஈராம் தாவீதினிடத்தில் ஸ்தானாபதிகளையும் அவனுக்கு ஒரு வீட்டை கட்டுகிறதற்கு கேதுர் மரங்களையும் தச்சரையும் கல் தச்சரையும் அனுப்பினான். கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி இஸ்ரவேல் என்னும் தம்முடைய ஜனத்தின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை மிகவும் உயர்த்தினார் என்று தாவீது அறிந்து கொண்டான். எருசலேமிலே தாவீது பின்னும் அநேக ஸ்திரீகளை விவாகம் பண்ணி பின்னும் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். எருசலேமிலே அவனுக்கு பிறந்த குமாரரின் நாமங்களாவன: சம்முவா, சோபாப், நாத்தான், சாலமோன், இப்கார், எலிசூவா, எல்பெலேத், நோகா, நெப்பேக், யப்பியா, எலிஷாமா, பெலியாதா, எலிபெலேத் என்பவைகள். கர்த்தர் தாவீதை அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். அவரை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் தனக்கு செய்திருக்கிற உதவிகளை தாவீதும் அறிந்திருக்கிறார். தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் இருக்கிறார். இஸ்ரவேல் தேசம் மிகப்பெரிய தேசமாய் இருக்கிறது. தாவீதின் ராஜ்யபார காலத்திலே தீருவானது மிகவும் சிறிய தேசம். தீருவின் ராஜாவாகிய ஈராம் தாவீதின் மீது அன்பாய் இருக்கிறான். தாவீதால் தனக்கு ஒரு வீட்டை கட்ட முடியவில்லை. தீருவின் ராஜாவாகிய ஈராமே தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுக்கிறான். வீடு கட்டுவதற்கு தேவையான பொருட்களை ஈராம் அனுப்புகிறான். ஈராமின் வேலையாட்கள் தாவீதுக்கு வீட்டை கட்டுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் தாவீதை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். தாவீதும் தன்னுடைய ராஜாசனத்தில் ஸ்திரப்பட்டிருக்கிறார். தாவீது இப்போது உயர்ந்த நிலைமையில் இருக்கிறார். தாவீது உயர்ந்திருந்தாலும் அவர் கர்த்தரை மறக்கவில்லை. கர்த்தரே தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி இருக்கிறார் என்பதை தாவீது அறிந்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருக்கு விசேஷமானவர்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நிமித்தம் தாவீதை உயர்த்தி இருக்கிறார். தாவீது கர்த்தருக்கு பயந்து இஸ்ரவேல் ஜனத்தாரை ராஜ்யபாரம் பண்ண வேண்டும். சத்துருக்களிடமிருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும். கர்த்தர் தாவீதை உயர்த்தினது போலவே நம்மையும் உயர்த்துகிறார். கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதங்களை அவருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்த வேண்டும். இதனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனம் உண்டாக வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதியாகமம் 12:2. எருசலேமிலே தாவீது பின்னும் அநேக ஸ்திரீகளை விவாகம் பண்ணினார். எருசலேமில் இருந்த தாவீதின் மனைவிகளையும் அவருடைய குமாரரையும் குமாரத்திகளையும் பற்றிய குறிப்பு இந்த வசனத்திலும் கூறப்பட்டிருக்கிறது. தாவீதின் மனைவிகளில் ஒருத்தி பெலியதா, இவருடைய மறுபெயர் எலியாதா என்பதாகும். பெலியதா என்பது பாகாலோடு தொடர்புடையது. ஆகையினால் இந்த பெயர் பின்பு எலியாதா என்று கர்த்தரோடு தொடர்புடையதாக மாற்றப்பட்டிருக்கிறது.